வணக்கம் நண்பர்களே. ஆளுநர் அர்லேக்கருக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம்? ஆளுநர் என்ன தமிழரா? திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டு அவரை எக்காலத்துக்கும் பொருந்தும் சனாதனி அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி அதெல்லாம் நீங்க சொல்றீங்க? அவர் என்ன எழுதி இருக்கிறாரு? ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி பேச வேண்டியது, இப்ப அவருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன? திருவள்ளுவர் தினமும் இல்ல, வைகாசி மாசத்துல எதுக்காக இதை செய்றீங்க? அப்போ இந்த தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும், அமைதியை குலைக்கணும், இந்த திராவிட சித்தாந்தத்தை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. முன்ன இருந்த அந்த ஆளுநரும் அதே தான் பண்ணாரு. ஆளுநர்ன்ற பேர்ல யாரு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் இதே வேலையத்தான் பண்ணுவீங்க. இருக்கட்டும், நீங்க உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இந்த திராவிட சித்தாந்தத்தை அழிக்கணும் என்பது உங்க நோக்கம். இருக்கட்டும், அது என்ன எக்காலத்துக்கும் பொருந்தும் சனாதன். அவர் என்ன சொல்லியிருக்காரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா உயிர் தொழிலால தான் வேறுபடுத்தப்படுறாங்களே ஒழிய பிறப்பால் அனைவரும் சமம்னு தானே சொல்லியிருக்காரு. அவர் ஒரு காற்றை போல, நீரை போல, சூரியனை போல எல்லோரும் ஒண்ணு அப்படின்னு இயற்கையோட அவர் கலந்தவர். அப்படி சொன்ன ஒருத்தரை நீங்க சனாதினின்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சனாதினிகள் யாரு? அவங்க பிறப்பால் வேற்றுமை பாக்குறவங்க. இந்த பிறப்பால் பிரம்மன் தலையில இருந்து எல்லாம் பிறக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்றவங்க தான் சனாதனிகள். தீண்டாமைய சொல்றவங்க, பெண் அடிமைப்படுத்தக்கூடியவங்க சனாதனி. இது ஒரு பக்கம் இப்படி இருக்குது. இவர் இப்படி நம்ம தமிழர்களோட வரலாற்றை திரிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு காவி சாயம் பூச வேண்டிய அவசியம் என்ன? காவி ஆன்மீகவாதிகளின் அடையாளம், ஒரு மதத்தின் அடையாளம். இவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னவரு எப்படி நீங்க ஒரு மதத்துக்குள்ள சுருக்குவீங்க? அது அவர் சாதி மதம் கடந்தவர். இப்படி நீங்க சுருக்கிற உங்களை நம்ம சிஎம் சார் ஜோசப் விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசி இருக்கணுமே. ஏன் ஒரு அறிக்கை பேசத்தான் உங்களுக்கு முடியாது? ஊமை மாற்றுத்திறனாளியா ஆகி போயிட்டீங்க. ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை விட்டீங்களா? ஏன் விடல? இல்ல, அல்லது உங்க அமைச்சரவையில இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பேசினாங்களா? இவங்க அமைச்சர்கள்லாம் வித்தியாசமா தினுசா பேசக்கூடியவங்க. அந்த அமைச்சர் ஸ்ரீநாத் கிட்ட போய் கேக்குறாங்க. அன்னைக்கு கேட்கும் போது கச்சத்தீவை குறித்து பேசும்போது நோ கமெண்ட்ஸ். ஆனா இந்த சிஎம் சார் பிரச்சாரத்துல என்ன சொன்னாரு? அந்த கச்சத்தீவை மீட்டு கொண்டுட்டு கொடுங்க சார் அப்படின்னு கத்தனாரா? என்ன கத்தனாருன்னு பாருங்க. கச்சத்தீவு இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும் அப்படி கத்தனாரு. இப்போ இந்த ஸ்ரீநாத் அமைச்சர் கிட்ட சொல்லும்போது நோ கமெண்ட்ஸ். சார், இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கறத தொடர்ச்சியா சொன்னாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த கச்சத்தீவு பத்தி பேசும்போது சரி, அதுக்கு தான் நோ கமெண்ட் சொன்னீங்க. இப்போ வள்ளுவருக்கு நம்ம தமிழர்களுடைய முப்பாட்டன் உலக பொதுமுறையை தந்த அந்த வள்ளுவருக்கு காவி சாயம் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு தமிழனா கோபம் வரணுமா இல்லையா? இப்ப நான் ஏன் கண்டிச்சு நான் பேசுறேன், என்னுடைய குரலை நான் பதிவு பண்றேன். கோபம் வரணுமா வரக்கூடாதா? நீ ஒரு அமைச்சரவையில இருந்துகிட்டு அத பத்தி இந்த நேரத்துல பேச வேணாம். வேற எப்ப பேசுவ நீ? அப்புறம் என்னத்துக்கு எதை பத்தியும் உங்களால கருத்து சொல்ல முடியாதுன்னா என்னத்துக்கு நீ அரசியலுக்கு வந்த? மக்களை ஏமாத்தி ரூட் மாஃபியா வச்சு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிக்கிட்டு எதுக்கு வந்த? அரசியலுக்கு எதுக்கு வந்தீங்க? அத பத்தி இப்ப பதில் கமெண்ட் சொல்ல முடியாது. வேற எதை பத்தி பேசுவ? நம்ம முப்பாட்டை திருவள்ளுவரை காவி சாயம் அடிக்கிறான், சனாதனின்றான். அத பத்தி உங்களால கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல, தைரியம் இல்ல, திராணி இல்ல. ஒன்னாலே முடியல, சிஎம் ஆலே முடியல. அவ்வளவு பயந்தா போலீங்க. எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? அப்போ உங்களை வச்சு பிஜேபி அவங்க அஜெண்டாவெல்லாம் செயல்படுத்த நினைக்கிறாங்க. அதனாலதான் நீங்க கேரளாவுல காங்கிரஸ் முதல்வராக சுதீஷன் நினைக்கிறேன் அவர் பேரு, முதல்வராக பொறுப்பேற்கும் போது அந்த அழைப்புக்கு போகவில்லை. பிஜேபி மோடி கோவிச்சுக்கு வருன்னு அப்படித்தானே? இப்போ டெல்லிக்கு பிரதமரை சந்திக்க போகும்போது இந்த சோனியா அம்மாவை பார்க்க போகல. அவங்க கறி மீன் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு விருந்து வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சொல்லாம கொள்ளாம போக மாட்டேன்னு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டீங்க. திருவள்ளுவர் சிலையை திறக்க வைக்கிறதுக்கு அவங்க டேட் கொடுத்துட்டு திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு திறக்காம திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க. அப்புறம் என்ன கூந்தலுக்கு தான் நீங்களாம் அமைச்சர் ஆகுறீங்க, சிஎம் ஆகுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த தமிழர் திருவள்ளுவர் நம்ம முப்பாட்டன் உலக அளவுல தமிழர்களை பெருமைப்படுத்தின முப்பாட்டன் அப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? மாற்றுத்திறனாளி போல ஊமையா உட்கார்ந்து இருக்கிறீங்க.
அஜித் அம்மா செத்து போயிட்டாக்க அங்க வந்துட்டு ஜோடி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாம என்னத்த இந்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? கேவலம். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆளுநர் அர்லேக்கர் இந்த மாதிரி வள்ளுவருக்கு காவி சாயம் அடிச்சது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை விட கண்டிக்கத்தக்கது, சிஎம் என்ற பேர்ல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுல என்ன கலாச்சார சீர்கேடு நடந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது, நான் வாய் பேச மாட்டேன், நான் மாற்றுத்திறனாளி. நீ மாற்றுத்திறனாளியா இருந்தாக்க ஒரு அறிக்கையாவது விடணும் கண்டிச்சு, அல்லது நீ அறிக்கை விடல உன் அதிகாரிகளை வச்சாவது ஒரு அறிக்கை விடணும். அதுக்கு எதுக்கு நீங்க சிஎம் போஸ்டுக்கு வரீங்க? ஆளுநர் செஞ்சது தப்புன்னா அதை விட பல மடங்கு தப்பு இந்த சிஎம் செய்யற வேலை. கண்டிக்காம இருக்கிறது, பேசாம இருக்கிறது, இது தமிழர்களை அவமதிக்கும் வேலை. எங்க அண்ணன் தான் வரணும், எங்க அண்ணன் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்த இந்த தமிழர்கள்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நடக்கணும், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க எல்லாம் வாக்கு செலுத்துனீங்களா? இன்னைக்கு தமிழர்கள் தலை குனிஞ்சு நிக்கிறோம். ஒரு சிஎம் வாய் பேச முடியாம, பத்திரிகையாளர்களை சந்திக்க முடியாம, எதுக்குமே பதில் சொல்லாம இருக்கிற இப்படிப்பட்ட சிஎம் பார்த்து இன்னைக்கு தமிழர்கள் தலை குனிஞ்சு நிக்கக்கூடிய சூழ்நிலைய வாக்காளர்களாகிய நீங்க இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறீங்க. ஒரு தகுதி தராதாரம் இல்லாத வாக்கு செலுத்துறதுனால இன்னைக்கு தமிழர்களுக்கு இப்படி ஒரு கேவலமான நிலை. அறிவார்ந்த தமிழர்கள் சிந்தியுங்கள். கமெண்ட்ல இப்படி ஒரு சிஎம் இருக்கலாமா? உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.